5 முறை உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கால்சன் அப்படி டேபிளை பட்டார்னு அடித்து தன்னுடைய தோல்வியின் விரக்தியை வெளிப்படுத்திட்டு அப்படி வேண்டாம் வெறுப்பா அவர் கை கொடுத்துட்டு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி போகிறார். எதிர்த்தாப்பில் ஒரு மகிழ்ச்சியோட கொஞ்சம் ஆனந்த கண்ணீரோட ஒரு பேர் வகையோட ஒரு இளைஞன், இந்திய இளைஞன் உட்கார்ந்துருக்கிறாரு, உலக செஸ் சாம்பியன் குகேஷ். இந்த மேட்ச் நார்வே செஸ் 2025 6வது ரவுண்டு முடிவில் குகேஷ் ஜெயிச்சிட்டார். மேட்சுடைய தொடக்கத்தில் குகேஷ் தோற்றுருக்காரு மேக்னஸ் கிட்டே. ஆனால் இறுதியில் அவர் ஜெயிச்சதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆச்சரியம் எல்லாமும் கூட. குகேஷ் சொல்கிறாரு, நான் 100 வாட்டியில் 99 முறை தோற்று போகிறவங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி வேர்ல்ட் சாம்பியன் மேக்னஸை வீழ்த்திட்டார் குகேஷ் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, வாழ்க்கை சில நேரம் நம்மளை போட்டு அடின்னு அடித்து உரிச்சு உப்பை தடவி சவட்டி எடுத்துரும். அப்படி துவைச்சி காய போட்டு தொங்க விட்டு கிளிப்பை மாட்டி விட்டு போயிடும். என்னடா வாழ்க்கை இந்த அடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம தொங்கிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அயன் போட்டு படித்து உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கிளிப்லேருந்து கலண்டு பறந்து உயரத்துக்கு போயிடுவோங்கிறது குகேஷ் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்றா கொடுத்துருக்காருன்னு தோணுது. அதனால் அவன் பெரியாள் இவன் சின்னால் எதுவும் கிடையாது, முயற்சி பண்ணினா நீ ஒரு நாள் ராஜாடா அப்படிங்கிறதுக்கு குகேஷ் ஒரு பெரிய உதாரணமாக இன்றைக்கி வந்துட்டுருக்கிறாரு. 27ஆம் தேதி மேக்னஸ் கிட்ட தோத்த குகேஷ் இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி உலக செஸ் சாம்பியனாக உருவாகியிருக்கிறாரு. அதுக்கு குகேஷுக்கு வாழ்த்துகள். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதையும் கமெண்ட்டில் போடுங்க, அப்புறமாட்டி வாட்சி பார்த்துடுறேன் கண்டிப்பாக.